உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே மீனா வீட்டில் இல்லை, சமைச்சு கொடுத்துருது. அதனால் இந்த பிள்ளை சமைக்கிற வேலை மட்டும் இல்லை, ஆனால் கூட்டுறது, பெருக்கிறது, துவைக்கிறது எல்லாம் இருக்குது. அது பாட்டுக்கு ஊர் சுற்றிக்கிட்டே தெரியுது இந்த விஜயா. என்னங்க ஒரு நியாயம் வேணாமாங்க? இப்போ என்ன பண்ணுதுன்னா, வெளியில் போயிட்டு வருது. சிந்தாமணி என்ன பண்ணுது, இந்த மாதிரி மீனா தம்பி என் பொண்ணு கூட தெரியறான் சுற்றிக்கிட்டு, அவனை ஒரு கட்டத்தில் நான் சும்மா விட மாட்டேன், தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. என்ன வேணாலும் பண்ணு சிந்தாமணி, ஏன்னா அவன் என் பணத்தை பறிச்சவன் அப்படின்னு இவன் பிள்ளை எத்தனையோ வாட்டி அள்ளிட்டு ஓடினா மனோஜ். அதெல்லாம் விட்டுருச்சு, எப்போவோ தெரியாமல் செஞ்சதை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. வீட்டுக்கு வந்துட்டு ஏங்க ஏங்க இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே கதையாக அளக்குதுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சம்பவம் நடக்க போகுது, என்ன சொல்கிற அப்படிங்கிற. இருங்க அப்போதைக்கு முத்து வராங்க. ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு ஃபோனை போடு. என்னம்மா அதிசயமாக இருக்குது? அடா ஆமாடா ஃபோனை போடுறா அப்படின்னு சொல்லல. சும்மாலாம் ஃபோனை போட முடியாது, என்னன்னு சொன்னாதான். அட போடுறியா இல்லையா அப்படிங்கிற. சரின்ட்டு ஃபோனை போடுறாங்க. மீனாட்ட ஸ்பீக்கரில் போட்டுறாங்க. என்னங்க அப்படிங்கிற. என்னடி மீனா, உழைச்சி சம்பாரிச்சு முன்னுக்கு வர முடியலையே அப்படின்ட்டு தம்பியை பணக்கார இடமா பார்த்து வளைச்சி போட பார்க்குற போல இருக்குது அப்படின்னு ஒன்று தூக்கி வாரி போடுது. என்ன பேசுகிறீங்க அத்தை அப்படின்னு கேட்க, ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதடி, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். உன் தம்பி சிந்தாமணி மகளை லவ் பண்ணுறான் போல இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பார்த்தா அண்ணாமலைக்கு எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. என்னது சிந்தாமணி பொண்ணா? ஆமாம், இங்கே சிந்தாமணி என் ஸ்டூடெண்ட்டு சொல்லிருச்சு, கண்டுபிடிச்சிட்டால. இங்கே உன் தம்பியை பத்திரமா இருக்க சொல்லு. ஏன்னா சிந்தாமணி சொல்லிடுச்சு, எப்படியும் தூக்கிடுவான் இன்னைக்கு நாளைக்கு. இல்லை அவ்வளோதான், உனக்கு தம்பிலாம் போகிறான். என்ன பணக்கார ஆகலான்னு பார்த்தியா? நீ எப்படியும் ஒன்றும் இல்லாமல் வந்துட்ட. உன் தங்கச்சி ஒரு நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாச்சு, ஒரு செலவு இல்லாமல். இப்போ உன் தம்பிக்கு வீடே இல்லாமல் பணக்கார வீட்டுக்கு போய் உட்காந்துக்கலான்ட்டு என்டி வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி கேவலமாக பேசுது. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நிறுத்திடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்குது. என்னடா முத்து, உனக்கு இது தெரியுமா இல்லை அப்படின்னு விஜயா ரொம்ப பேச, இங்கே பாருங்கம்மா வாய் மூடுங்க அதோட அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அந்த பொண்ணு சிந்தாமணி பொண்ணா அப்படின்னு கேட்கல. ஆமாம் தெரியாதா, அப்போ லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமா? ஆனால் சிந்தாமணி சொல்லிடுச்சு, சும்மா விட போகிறதில்ல அப்படிங்கிற. செம்ம காண்டாகிறாரு. அப்படியே உள்ளுக்குள்ள ரூம்குள்ளே போயிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மீனா, உன் தம்பி சிந்தாமணி பொண்ணையா லவ் பண்ணுறான்? ஏங்க நான் ஏதோ ஒரு பணக்கார பொண்ணுக்கே வேணான்னு சொன்னேன், இப்போ சிந்தாமணி பொண்ணு நான் சொன்னால் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்ல. இல்லை உன் தம்பியை வீட்டில் இருக்க சொல்ல, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அண்ணாமலை, முத்து எங்கே போகிற? நான் வரேன்ப்பா. போங்க போங்க, மச்சனை காப்பாற்ற போகிறாராம். நீ என்ன தலையிலன்னாலும் சரி, அந்த பொண்ணை பிரிச்சே தீரும். உன் மச்சனனுக்கு பாயாசம் கண்டிப்பாக சிந்தாமணி போடுவா. அம்மா கொஞ்சம் பேசாமல் இருங்க, நான் இருக்கையில் நான் அப்படியே நடக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு மீனாட்ட, எங்கே உன் சத்யா அப்படிங்கிற, இந்த வர சொல்லியிருங்க வந்துடுவான் அப்படிங்கிற. சத்யா வந்துடுறாரு. டேய் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற. மாமா என்ன மாமா, நீ லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற. யாருன்னு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது யாருன்னு தெரியாதா, என்னடா சொல்கிற? ஆமாம்மா தெரியாது அப்படிங்கிற. ரேகா வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ரேகா வந்துடுறாங்க. ரேகா கிட்ட, உங்கள் அம்மா யாருமா, உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மா பேர் சிந்தாமணி அப்படின்னு எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. என்னது சிந்தாமணி பொண்ணா நீ அப்படின்னு சொல்ல. ஆமா ஆண்டி, ஏன் என்ன அப்படிங்கிற. அப்படி பார்க்குறாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கிற. இந்த சிந்தாமணியா அப்படின்னு போன காமிக்கிறாங்க. மீனா, இதான் எங்கள் அம்மா தான். சத்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. நீ சிந்தாமணி பொண்ணா இல்லை எனக்கு அப்படிங்கிற. என்ன சத்யா, ஏன் சிந்தாமணி பொண்ணா இருந்தால் என்ன, ஏன் எனக்கு என்ன அப்படின்னு சொல்ல. பார்க்குறாங்க மீனா. அம்மா நீ வேணாண்டி அம்மா, என் பிள்ளையோட உங்கள் அம்மா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு, வேணாம் வேணாம். ஐயோ ஆண்டி, எங்கள் அம்மா அப்படி பண்ண நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க தனியாக இருக்காங்க, நான் எங்கள் அப்பா பிள்ளை அப்படிங்கிறாங்க. வேண்டாம்மா, வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லல. அத்தை இருங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் என்னென்ன பண்ணேன், நான் சத்யா உண்மையாக லவ் பண்ணுறேனே, நான் இந்த வீட்டுக்கு நல்ல பொண்ணாக இருப்பேன், எங்கள் அம்மாவோட காசு பணம் சொத்து சோகம் எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் படிச்சிருக்கேன், சத்யா படிச்சிருக்கேன், நாங்கள் 2 பேரும் உழைச்சி முன்னுக்கு நல்ல சுகமாக சந்தோஷமாக சொத்து சுகத்தோட வாழுவோன்னே. அண்ணே நீ தானே எங்கள் காதலுக்கு பச்சை கொடி காமிச்சு சத்யாவை அனுப்பி வச்சிங்க, இப்போ என்னென்ன வேணான்னு சொல்லத்தான் இப்போ கூப்பிட்டீங்களா எங்களை அப்படிங்கல. பார்க்குறாங்க மீனாவும். என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு இந்த சிந்தாமணி பொண்ணுன்னு பயமாகவும் இருக்குது, ஆனாலும் வீம்புக்குன்னு கட்டணம் போல் தோணுதுங்க அப்படின்னு சொன்னோன்னே பக்குன்னு திரும்புகிறாரு மீனா பக்கம். என்ன மீனா சொன்னேன், என்னங்க சொன்னேன், நான் என்ன சொன்னேன், ஒன்றும் சொல்லலையே, நீ இப்போ சொன்னதை சொல்லு அப்படிங்கல. இந்த மாதிரி சொல்கிறாங்க மறுபடியும். மீனா இப்போ தான் நீ என் ரூட்டுக்கு வர்ற மீனா, நான் கூட ஐயோ சிந்தாமணி பொண்ணா வேணாம் அப்படின்னு நீ சொல்லியிருந்தேன்னா சண்டையாக இருந்திருக்கும், ஆனால் நீ இப்போ எனக்கேற்ற பொண்டாட்டி நிரூபிச்சிட்ட மீனா. என்னங்க சொல்கிறீங்க, நானும் அதுக்கு தான் வந்தேன். டே சத்யா, உன்னை என்னை கூப்பிட்டது இந்த பிள்ளைய விட்டுரு பிரிஞ்சிரு அப்படி சொல்கிற கூப்பிட்டேன் நினச்சியாடா? ஐயோ என்னமாம்மா, அப்போ நீ அதுக்கு கூப்பிடலையா? எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல. இருடா இரு, நீ எப்படி உங்கள் காதலில் உறுதியாக இருக்கீங்களா அப்படி
அப்படின்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் கூப்பிட்டேன். ஆனால் இனிமே தாண்டா கச்சேரி ஆரம்பம். உனக்கும் ரேகாவுக்கும் தாண்டா கல்யாணம். இந்த ஜென்மத்தில் இவ தாண்டா உன் பொண்டாட்டி. அம்மா அண்ணன் நான் இருக்கேம்மா, நான் நம்புறியா இந்த அண்ணனை நம்புறியா அப்படின்னு கேட்க, அண்ணே நான் உங்களை நம்புறேனே, முழுசாக நம்புறேனே அப்படின்னு ரேகா சந்தோஷமாக சொல்லி அப்படியே அண்ணேன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கங்குது. நல்லாருமா அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா வந்து முத்துக்கிட்ட கட்டி பிடிச்சிக்கிறாரு. மாமா அப்படின்னுட்டு மீனாவும் பார்க்குறாங்க. நாங்கள் இருக்கோம்டா, உனக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காலும் மாமாவும் கொடுக்குற தைரியத்தில் ரொம்ப ஹாப்பியாகிறாரு சத்யாவும் ரேகாவும். ஆனால் சந்திரா மட்டும் பயத்தில் இருக்குது. விஜயா நினச்சி சொன்னது ஒன்று, ஆனால் இங்கே நடந்தது ஒன்றுங்க. பார்க்குறாங்க முத்து மீனாவும் இதை ரொம்ப நாளைக்கு இழுத்தடிக்க வேணாம், உடனே கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இது கண்டிப்பாக உங்கள் அம்மா ஒத்துக்காதுப்பா அப்படிங்கிறாங்க. பிரச்சனை பண்ணிட்டு போட்டு எங்கள் அப்பா என் பக்கம் இருக்காங்க. உங்கள் அப்பா இருக்கான்னு நீ நினைக்கக்கூடாது. கலாட்டா சண்டையில் வந்ததுக்கப்புறம் அது கல்யாணமாக இருக்காதுப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாமா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிந்தாமணிக்கு கால் பண்ணி சொல்லுவோமா, வேணாமாங்க, இல்லை நம்மளாம் சொல்ல வேணாம், எங்கள் அம்மா இருக்குது அது சொல்லிடும் அப்படின்னுட்டு இந்த மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, என்னது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு விஜயா தூக்கி வாரி போடுது. உடனே சிந்தாமணி கால் பண்ணுதுங்க, இந்த மாதிரி தாலி கட்ட போகிறாங்களாம், சீக்கிரம் போ 11 மணிக்கு தாலி கட்டான் அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஐயோ இன்னும் அரை மணி நேரம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வேகமாக போகுதுங்க. பார்த்தா கரெக்டாக இவங்க போகிறதுக்குள்ள இவங்க எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. சத்யா மீனா 50 பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. சிந்தாமணி வேகமாக இறங்கி ஓடுது. அவங்க அப்பாவுமே நிற்கிறாருங்க. தாலியை கட்டுங்க, கெட்டிமேளம் சொல்லிட்டு அந்த ஐயர் சொல்கிறாரு. தாலியை கட்டி முடிக்கிறாங்க. ஐயோ நிறுத்துங்க அப்படின்னு சிந்தாமணி ஓடி வருது. பார்த்தா கல்யாணம் முடிஞ்சிருதா. அட பாவி என் டீ பூக்காரி அப்படிங்கல, நீ என்னம்மா நீ பூக்காரி தானே, அடியே நீலாம் ஒரு என்னடி என் பிள்ளைய மயக்கிட்டீலாடி, அடி கோடீஸ்வரர் வாழ்க்கைக்கு மயக்கிட்டீல, இங்கே பார் வா என் மூடு, உன் வீடு உன் சொத்து சோகம்னா உன்னோட, இன்னையிலேருந்து ரேகா என் தம்பி பொண்டாட்டி என் வீட்டில் வாழ்வா, எங்கள் உழைப்பில் எங்கள் சந்தோஷத்தில் எங்கள் சாம்ராஜ்யத்தில் அவள் நல்லபடியாக வாழ்வா அப்படின்னு சொல்லல. ரேகா வந்து அப்படியே அவங்க அம்மா பார்க்குது. பாவி உனக்கா நான் கோடியாக வச்சுருக்கேன்டி, இப்போ ஒன்றும் கெட்டு போலேம்மா, அந்த கோடி எனக்கு தானே தரப்போகிறேன், நான் கடைசி காலத்தில் வாங்கிக்கிறேன், இப்போ எனக்கு தேவையில்லை, அப்படி உனக்கு எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா யார் ஆதரவற்றவங்க இருப்பாங்களே யாருக்காவது அங்கே கொண்டே கொடு, எனக்கு கொடுத்ததை விட 1000 மடங்கு நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க முத்தண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவ அண்ணனா, அண்ணி வாங்க அப்படின்னு மீனா கூப்பிட, இவ அண்ணியா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக ரோஹிணி வருது. என்னங்க ஆண்டி இப்படி நடக்குது, பாத்தியம்மா என் பிள்ளைய வளைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாலே ஆண்டி, இவளுக்கு மட்டும் எல்லாமே நல்லதாக நடக்குது, அதாம்மா நானும் சொல்கிறேன், எப்படி இவளுக்கு மட்டும் நல்லது நடக்குதுன்னே தெரியலையே, போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. மறுபடியும் ஓடி போய் நிற்கிறாங்க. ரேகா நான் என்னோட வாழை விட மாட்டேன்டி, வாடி இந்த தாலியை எடுத்து அப்படின்னு சொல்லி அத்தை போட போகிறாங்க. கையை பிடிச்சி முறுக்கி ஒரு அறை குடுக்குது. யாரை என்ன நினச்சிட்டு இருக்க, ஒன்றவே நினச்சிட்டு இருக்கியா, உன் பொண்ணாவே நான் இருக்கலாம், நான் சேத்துல முளைச்ச செந்தாமரை, நீ சகதியாக இருக்க காட்டி நான் சகதியாக இருக்க மாட்டேன் அம்மா, எங்கள் அப்பாவை தவிக்க விட்டு என்ன விட்டுட்டு போனியே, ஒன்ன மாதிரி நான் இருப்பேன் நினச்சியா, என் புருஷன் தான் இனிமே, என் புருஷன் வீடு தான் எனக்கு எல்லாமே, எங்கள் வீட்டில் அங்கே யாரும் இல்லை, மாமியார் இருக்காங்க, அண்ணன் இருக்குது, அண்ணி இருக்குது, நாத்தனா இருக்காங்க, இன்னொரு அண்ணி இருக்காங்க, என் புருஷன் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க, எனக்கு இது போதும், நீ ஒத்த கட்டையா ஒண்டியா நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே வாங்க அப்படிங்கிற சத்யா பார்க்குறாரு. சத்யா உன்னை நிம்மதியாக வாழை விட்டுவேன்னு நினச்சிடாதடா, இந்த சவால்லாம் உட்காந்துட்டு எழுதிட்டு அப்படியே கல்லில் போய் பொறிச்சு வச்சுக்க, ஒன்றும் பண்ண முடியாது எங்களை அப்படின்னு முத்து மீனா சொல்லிட்டு காரில் ஏறா அப்படிங்கிறாங்க. அப்படி சந்திரன் நடுங்கி போகுது. அதுக்கப்புறம் அங்கே ரேகா அப்பா வந்து, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, என் பொண்ணை நான் மனப்பூர்வம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லல. பாவி அந்த குடும்பத்தை நீ விசாரிச்சியாடா, அந்த குடும்பத்தை என்ன விசாரிக்கணும், நல்லா கண்ணறிஞ்ச பிள்ளைங்க, அம்மா நல்லா வளர்த்துருக்கு, என்ன நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி வீடு வாசல் நிறையா இல்லை, அவ்வளோதான், அதுக்கு பதில் நம்ம ஒத்த பொண்ணு வச்சுருக்கோம், நம்ம வீடு பூராமே நம்ம பிள்ளைக்கு தானே, அப்புறம் என்ன, இன்னமும் ஏற்கனவே இருக்கிற வீடு 10 வீடு இருக்கவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணை கட்டி கொடுத்து அப்புறம் இந்த வீடை யார் இருக்க போகிறது, ஏழையும் பணக்காரும் சேர்ந்து கல்யாணம் பண்ண தானடி சமத்துவமாக ஆகும் அப்படிங்கல. அட போயா நீயும் சமத்துவமும், நீ என்ன வேணால் பேசிக்க, நான் அவனோட வாழை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வா அப்படின்ட்டு போகிறாங்க. என்ன ரோஹிணி சிந்தாமணி ஒன்றா போகிறாங்க, அது ஒன்றும் இல்லைங்க, நீனு முடியுது இல்லையா, அதனால ஒன்று சேர்ந்துருப்பாங்க. மீனா நீ கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டியே அப்படிங்கிறாங்க. மாமா வாங்க மாமா, பாரா இவன் அவசரத்தை எதுக்குடா அவசரம், இல்லை நேரம் ஆகுதுல வீட்டுக்கு போகணும், பால் பழம்லாம் கொடுப்பாங்கல்ல, பாரா மீனா பாத்தியா, நான் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு உன்னை விட்டுட்டு ஓடினேன், அவன் பாரு பொண்டாடி கை இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அவர் பிடிச்சி பண்ணுறேன் என் தம்பி, அது கரெக்டு தான், நான் பிடிக்காம என்னது இப்போ பிடிச்சிருக்கேன் மீனா அப்படின்னு கையை பிடிச்சிக்கிறாரு, இப்போ பிடிச்சிருக்கேன் போதுமா அப்படிங்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு மீனாவும் முத்துவும் விஜயாவை வச்சு செய்ய போகிறாங்க. கல்யாணம் நாள் அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷம் பட போகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.